Hello everyone, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து Infinix Note 35G அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஃபோனில் அரை மணி நேரத்தில் 75% வரைக்கும் சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டே நம்ம கேம் விளையாடலாம், ஆனால் அதிகமாக ஹீட்டிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். சார்ஜ் ஏறும்போது பேட்டரிக்கு சார்ஜ் ஏறாமல் டேரெக்டாக மதர் போர்டை பவர் பண்ணும் சார்ஜர் வந்து. அதனால் நம்ம அதிக ஹீட்டிங்கை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக தான் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபினிக்ஸ். இந்த ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு இல்லைனா இயர்பட்ஸுக்கு இல்லைனா ஃபோனுக்கு கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் இருந்து. இந்த ஃபோனில் 240 Hz டச் சாம்பிள் ரேட் இருக்குது. அடுத்து NEG அப்படின்னு ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அடுத்து பிரைட்னஸ் வந்து 580 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டோருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவுட்டோரில் கொஞ்சம் விசிபிலிட்டி கஷ்டமாக தான் இருக்கும். LTPS IPS டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு LCD பேனல் தான். மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அடுத்து Android 13 தான் ரன் ஆகுது இந்த ஃபோன். NFC கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் பண்ணாது டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து AMOLED டிஸ்பிளே மட்டும் தான் நான் இந்த ஃபோனில் மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நிரப்பி தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். AMOLED இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. நல்ல விவிட் கலர்ஸு, நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் இருந்திருக்கும். அதை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுறேன் இந்த ஃபோனில் இந்த பட்ஜெட்டில். ஃபோன் எனக்கு கிடச்சிதுன்னா ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடுவேன் சேனலில். ஆனால் கிடைக்கிறது இல்லை இப்போதைக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம். இனிமேல் நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு 6080 Dimensity 6080 அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 6.78 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இது தான் கொடுத்துருக்காங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா 108 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து X-ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் ஹாப்டிக்ஸுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து கிளியராக தெரியல X-ஆக்சிஸா Z-ஆக்சிஸா அப்படின்னு. ஏன்னா 2 இடத்துல X-ஆக்சிஸ்ன்னு போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில், இன்னொரு இடத்துல Z-ஆக்சிஸ் மோட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக X-ஆக்சிஸ் லீனியர் மோட்டாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ராங் வைப்ரேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து 4GB RAM இருக்குது, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்னொரு வேரியண்ட் வந்து 16,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் 8GB RAM இருக்குது, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வெறும் 1000 rupees தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 16,000க்கு நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒருத்தன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபோனில் AMOLED மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். இந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் நிரப்பி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 45 வாட் சார்ஜர் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ். NFC கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.